டியர் மை டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் தான். என்ன செலிப்ரேட் பண்ண போறோம்லாம் தெரியல. ஆனா மெர்வின் எங்க ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். அது எங்க எனக்கு தெரியல. செலிப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை, ஒருத்தரை பார்க்க போறோம். ஒருத்தரையா? ஒரு இடத்துக்குன்னு சொன்ன? அதான் ஒருத்தரை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை போயிருக்கோம். ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. டைம் ஆயிட்டு சீக்கிரம் போகணும். சரி, ஓகே, நம்ம போலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல், அது வந்து எனக்கு இப்ப சர்ப்ரைஸ் கிடையாது. ஆனா எனக்கு இந்த டேல இது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். இதுல என்ன இருக்குன்னா, இது வந்து வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். ஆமா, ஏன்னா இதுவுமே நான் இவங்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், இந்த சாரி வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப ஆர்டர் போட்டான்லாம் எனக்கு தெரியாது, எப்போ வாங்கினாலும் எனக்கு தெரியல. இப்போ நாங்க வந்து ஆக்சுவலா எங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க சொன்னோம்ல, நாங்க எங்களுடைய ஆனிவர்சரிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்தோம் சென்னைக்கு. சோ இவன் இதை எப்ப எடுத்துட்டு வந்தா, எப்படி எடுத்துட்டு வந்தா, எந்த பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. ஏன்னா நான் தான் பேக் எல்லாம் பேக் பண்ணேன். ஆனா இவன் எப்படி எடுத்துட்டு வந்தானே தெரியல. இவங்க பேக் பத்தி பேசுறாங்க. அவ்வளவு பெரிய கார் இருக்கு, இவன் கார்ல போயிட்டு கார்ல இருந்து எடுத்துட்டு வரான். என்னன்னு பார்த்தா இந்த சாரி. இந்த சாரி வந்து நிறைய ஆன்லைன்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் அப்பவே இவங்கிட்ட சொன்னேன் இந்த சாரி வாங்கணும்னு. இவன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இருந்து இதுதான் என்னுடைய வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். இது நிஜமாவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். எனக்கு பிடிச்சிருந்து, பார்க்கும்போதே பிடிச்சிருந்துச்சு, நேரில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்தது வந்து இப்போ அந்த ஸ்பெஷல் பர்சனை பார்க்க நாங்கள் போயிட்டு இருக்கோம், ஸ்பெஷலான பிளேஸ்க்கு. எதுவா இருந்தாலும் 3 மணிக்கு, அதாவது 2:45 நான் வீட்டுக்கு வரணும். ஆமா, ஏன்னா உனக்கு 3 o'clock அவன் வந்து லாகின் பண்ணணும். அதனால நாங்க இப்போ கிளம்பியாச்சு. போயிட்டு அவங்க பார்த்துட்டு நம்ம திரும்பி வந்துருவோமா இல்ல வேற எங்கேயாவது போவோமா? இல்ல, நாங்க போயிட்டு முடிவு பண்ணிக்கிறேன். அப்படி சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போகலாம், வாங்க. தியேட்டருக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை இங்கே கூட வந்து. ஒரு வருஷம் இருக்கும் தியேட்டருக்கு, சென்னையில் இருக்க தியேட்டருக்கு படம் பார்க்க வந்து. இன்னைக்கு தான் பார்க்கணுன்னு இருக்கு. என்ன படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறான்னு தெரியலையே. லவ்வரா லால் சலாமான்னு? லவ்வர். அந்த ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போனோம்னு சொன்னோம்ல, ஸ்பெஷல் பர்சனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் காசிக்கு தான் வந்தோம். என்ன படம் பார்க்க வந்தோம்னா லவ்வர் படம் பார்க்க வந்தோம். லவ்வர்ஸ் டே மாதிரி லவ்வர் படம் பார்க்க வந்துருக்கோம். ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு 10 minutes செம்ம காமெடி ஆயிடுச்சு. ஏன்னா சவுண்டே கேட்கல சுத்தமாக. ஒரு மாதிரி மைல்டாக மியூசிக் மட்டும் ஆனால் கேட்டுட்டு இருந்துச்சு. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இதுதான் படம், கொஞ்சம் பார்க்கலாம் நினச்சிக்கிட்டாங்க. அப்படியே போச்சு. மெர்வின் மட்டும் சொல்லிட்டு இருந்தான், இல்லை ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் 10 minutesக்கு அப்புறம் போய் சொல்லிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்க, சவுண்டே கேட்கல, மியூசிக் மட்டும் தான், அது வாய்ஸே வரல, மியூசிக் மட்டும் தான் கேட்குது. அதுக்கப்புறம் போட்டாங்க. பட் அதுவுமே எங்கே விட்டாங்களோ அதுலேருந்து ஓடிச்சு. அப்புறம் மறுபடியும் போய் சொல்லிட்டு வந்தான், இல்லை நீங்கள் விட்டதுலேருந்து போடுங்க, ஃபஸ்ட்டு நான் நடந்துச்சு ஒன்றுமே தெரியல, ஃபஸ்ட்லேருந்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டாங்க. வருஷம் நாங்கள் இன்டர்வெல்ல தான் வெளில வந்துருக்கோம். இப்போ மறுபடியும் உள்ள போக போகிறோம். படம் போட்டாங்க நினைக்கிறாங்க. ஆமாம், சவுண்டு கேட்குது. நாங்கள் அப்புறமா வந்து மீட் பண்ணுறோம். ரொம்ப நேரமாக ஸ்பெஷல் பர்சன் சொல்லிட்டு இருக்கேம்மா கையில். எங்கே அந்த ஸ்பெஷல் பர்சன் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருங்க காமிக்கிறேன். இவன் கூப்பிட்டு வந்த அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஸ்பெஷல் பர்சன் சொல்லி என்ன இவரை பார்க்க தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். இவர் ஆக்சுவலாக ஸ்பெஷல் பர்சன் தான் எங்களுக்கு. ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு நான் நிஜமாகவே யாரையோ ஒரு ஆளை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாருங்க, நீங்களும் அந்த ஸ்பெஷல் பர்சனை இன்னைக்கு டே ஃபுல்லாக வெயிட் பண்ண வச்சு என்னை இங்கே கூப்பிட்டு வந்தோம். செமையாக இருக்கார்ல? செமையாக இருக்கு. ஆமாம், நான் வந்து இவன் பில்டப் பண்ணுறதை பார்த்து நிஜமாகவே யாரும் வராங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து பார்த்தா கோவில் வாசலில் நிறுத்துறான். அந்த கோயில் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். நாங்கள் இங்கே வந்து ரொம்ப
ரொம்ப வருஷம் இல்லை, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து போய் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. மேரேஜுக்கு முந்தின மாதம் இங்கேருந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் அங்கேயே தானே இருக்கோம் ஊரில். ஸோ ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இங்கெல்லாம் வந்து. ஆமாம், மெர்வி நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஒரு டைம் சென்னை வந்தான். அப்போ வந்து போயிருக்கான். ஆமாம், இங்கே வருவான் எப்போதுமே. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆஞ்சநேயரை. உங்கள் யாருக்காவது ஆஞ்சநேயர் பக்தர்கள் நீங்கள் யாரும் டிவோட்டீஸ் இருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கோயிலில் தாங்க நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். ஏன்னா அவனுக்கு டீ போட்டால் பிடிக்காது. கோயிலெல்லாம் மேக்ஸிமம் டீ போட்டு தானே கொடுப்பாங்க, அதனால் அவன் சாப்பிட மாட்டான். ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம்ல. அப்போ வந்து வெறும் இந்த வழியாக தான் என்னை கூட்டிகிட்டு போனான். பட் எனக்கு வந்து அப்படி யோசிக்க தோணலை. கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரும் ஆளை தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் கொஞ்சம் இந்த கோவில் கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சொன்னால் ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஈவினிங் அதனால தான் ஈவினிங் வரலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஈவினிங் பார்த்தா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறான், இவரை பார்க்க தான் நம்ம மார்னிங் வந்தோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், அவரை பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். யாராவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா சொல்லுங்க. அவனை பாருங்கள், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டாஸ்.